வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். லஞ்சம் வாங்கும் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை, அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு, நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணனுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது. 7 மாத சம்பளம் கேட்டு அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் கல்வித்துறை அலுவலகம் முற்றுகை. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கும் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரித்துள்ளார். மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி உள்ள 3 சட்டங்கள் குறித்து புதுச்சேரி காவல்துறைகள் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைமை செயலர் சரத் சௌகாட், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் காவல்துறைகள் புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் போலீசார் லஞ்சம் வாங்குவதாக பரவலாக புகார் எழுந்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள இதனை சரி செய்ய அடுக்குமாடி பார்க்கிங் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சாலைகளை ஆக்கிரமித்து நடைபாதைகளில் வைக்கப்பட்டுள்ள கடைகள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் எச்சரித்தார். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டில் உள்ளதா, புதுச்சேரி மக்கள் அமைதியாக வாழ நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வரும் போலீசாருக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் நமச்சிவாயம் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவர் தங்க கவசம் அணிவிக்கப்பட்ட பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை தரிசித்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் வழக்கமாக உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்ட மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட மூலவர் விநாயகர் தங்க கவசம் அணிவிக்கப்பட்ட பக்தர்களுக்கு அருள் படைத்தார். பின்னர் உற்சவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு கோபுர ஆரத்தி, கலச ஆரத்தி, பஞ்ச ஆரத்தி உள்ளிட்ட ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது. அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த மணக்குள விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரியில் கோவில்கள், பொது இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் வைப்பதற்கு சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழா புதுச்சேரியில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கணிதத்தில் மாணவர்கள் 100% தேர்ச்சி அடைய செய்த பல சமுதாய பணி செய்த புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் கணிதத்தில் கலக்கியதால் புதுச்சேரி கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியால் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வரும் ரெக்ஸ் என்ற ராதாகிருஷ்ணன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டார். மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளார். விருது கிடைத்தது குறித்து அவர் கூறுகையில், 25 ஆண்டாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ள சந்தோஷமாக உள்ளது. கடவுளுக்கு நன்றி, கல்வித்துறை அதிகாரிகளுக்கு நன்றி. இந்த விருது கிடைக்க சமுதாய பணியாற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஆற்றிய பணிகள் தான் முக்கிய காரணம். சமூக பங்களிப்பு மூலம் 2655 மரக்கன்றுகள் புதுச்சேரியில் நட்டுள்ளேன். 1655 விதப்பந்துகள் நட்டுள்ளேன். 10 ஆண்டாக இரத்த தான முகாம் நடத்தி வருகிறேன். 2 புத்தகங்கள் எழுதியுள்ளேன். மாணவர்கள் என் கணித பாடத்தில் 100% தேர்ச்சியை பெற்று வருகின்றனர். கற்றலில் புதுமை முறையை கண்டுபிடித்து பாடங்களை நடத்துகிறேன். கணித பாடத்தில் கதை, நாடகம், புதிர் போட்டு மாணவர்களுக்கு கற்றுத் தருகிறேன்.
விருது கிடைத்துள்ளது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இந்த விருது என் பணியை மேலும் ஊக்கப்படுத்துவதாக உள்ளது என தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சகத்தின் பள்ளி கல்வித்துறை சார்பில் நாடு முழுவதும் பணிபுரியும் சிறந்த ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பித்தும் புதுச்சேரிக்கு கிடைக்காமல் இருந்தது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருது பெறுவோரின் பட்டியலில் வெளியிடப்பட்டது. அது எனக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் என தெரிவித்தார். டெல்லியில் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் விழாவில் 50,000 ரொக்கத்துடன் சில்வர் மெடல் சான்றிதழ் இவருக்கு தரப்பட்டுள்ளது. 7 மாதங்களாக சம்பளம் வழங்காததை கண்டித்து அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் 30க்கும் மேற்பட்ட அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் 700க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு கடந்த 7 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை. இது சம்பந்தமாக தொடர்ந்து கல்வித்துறை நிர்வாகத்தை வலியுறுத்தி வந்தோம். இதுவரை சம்பளங்கள் வழங்கப்படவில்லை. இதனால் ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நேற்று மாலை புதுவை கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாயில் படியில் அமர்ந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு ஆசிரியர்கள் சங்க தலைவர் வின்சென்ட் மற்றும் நிர்வாகிகள் சேவியர், நிகிஸ் விக்டோரியான், அருள் சக்திவேல் ஆகியோரை அழைத்த கல்வித்துறை அதிகாரிகள் வெர்பினா பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஆசிரியர்களின் சம்பளத்துக்கான கோப்பை உயர் அதிகாரிகள் சில கேள்விகள் கேட்டு திருப்பி அனுப்பியுள்ளனர். இன்னும் ஓரிரு தினங்கள் அதற்கான விண்ணப்பங்களை அளித்து அனுப்பிவிடுவதாகவும் அதற்கு பிறகு அனைவருக்கும் சம்பளம் கிடைக்கும் எனவும் உறுதியளித்தார். அதனை ஆசிரியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இப்போராட்டத்தில் கல்வித்துறை அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விரிவு ராமன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்திய 15ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விரிவு மற்றும் ராமன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய வருடாந்திர விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மற்றும் குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்தும் 15ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு கணபதி ஹோமம் மற்றும் மகா அபிஷேகம் மற்றும் ஜோதி தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விநாயகர் வீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து விநாயகர் வீதி விழாவை அவர் தொடங்கி வைத்தார். விழாவில் பக்தர்கள் பல கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரிவு மற்றும் ராமன் நகரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு சிறப்பான முறைகள் ஆலய நிர்வாகம் சார்பில் மேல தாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. தனது புகைப்படத்தை ஆர்எல்வி பேரவை பயன்படுத்தக்கூடாது என ஆர்எல்வி பேரவையின் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளர் தனஞ்செழியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி ஆர்எல்வி பேரவையின் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் வார்டு உறுப்பினருமான தனஞ்செழியன் வெளியிட்டுள்ள அறிக்கையால் புதுச்சேரி ஆர்எல்வி பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் கடந்த ஆண்டு தனஞ்செழியன் ஆகிய என்னை ஆர்எல்வி பேரவையின் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளராக நியமனம் செய்து அறிவித்தார். அன்று முதல் பேரவையின் சார்பில் எந்தவொரு மக்கள் பணியும் செய்யாமல் தனது புகைப்படத்தை போஸ்டரில் வெளியிட்டு விளம்பரம் செய்வதையே தலைமையாக மக்கள் பணியாக்கி செய்து கொண்டிருந்தார். இந்த விளம்பர நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. இதை பலமுறை எடுத்து கூறியும் மாற்றமில்லை. ஆதலால் இதன்படி பேரவையின் பொறுப்பிலிருந்து அடிப்படை உறுப்பினர்களிருந்தும் இன்று முதல் விலகிக் கொள்கிறேன் என்றும், இன்று முதல் எனது புகைப்படத்தையோ பேரவையோ ஆர்எல்வி பேரவையின் நிறுவன தலைவர் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கான கடிதத்தை ஆர்எல்வி பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ளேன் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வளப்பூரி ஞான விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வளம்புரி ஞான விநாயகர் திருக்கோவிலில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 17ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கோபூஜை முதல் கால யாக பூஜை தொடங்கி 18 கால யாக பூஜை நடைபெற்றது. மேலும் மகா பூர்ணாகிதி நடைபெற்றது. தொடர்ந்து ஞான விநாயகருக்கு 16 திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். மேலும் வடம்புரி ஞான விநாயகருக்கு கலசாபிஷேகம், மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் ஆலய தலைவர் சிவகுமார், செயலாளர் முத்து பாபு, பொருளாளர் வைத்தியநாதன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவிற்கு வந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தெய்வீக யோகா விளக்கம், பெண்கள் நல யோகா மருத்துவம் என்ற தலைப்பில் யோகா கருத்தரங்கம் மற்றும் யோகா செய்முறை விளக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை தியாக முதலியார் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தேசிய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தெய்வீக யோகா விளக்கம், பெண்கள் நல யோகா மருத்துவம் என்ற தலைப்பில் யோகா கருத்தரங்கம் மற்றும் யோகா செய்முறை விளக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயா நிறுவனர், யோகா ஆசிரியர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி மாநில தேசிய விளையாட்டு தின இணை ஒருங்கிணைப்பாளர் விளையாட்டு ஆசிரியர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாலசுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். புதுச்சேரி மாநில யோகா ஆசிரியர்கள் நலசங்கம் தலைவர் கஜேந்திரன் மற்றும் புதுச்சேரி மாநில மகாத்மா காந்தி மருத்துவமனை உளவியல் பிரிவு மருத்துவர் டாக்டர் ஜோஸ்பின் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு யோகா மற்றும் தியான பயிற்சி செய்முறை விளக்கங்களை அளித்தனர். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன், பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினரும் கிஷோர், ஹோட்டல் உரிமையாளருமான சரவணன், சமூக ஆர்வலர் செல்வமுத்துராயன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் பாண்டவங்கன் நன்றி உரை ஆற்றினார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையால் அன்றைய தினம் மது கடைகளை மூட காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று விநாயகர் சதுர்த்தி பெருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வருகின்ற 31ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த ஊர்வலம் சாரம் அவை திடலிலிருந்து தொடங்கி காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, அதித்தி ஹோட்டல் சந்திப்பு, SD பட்டேல் சாலை வழியாக கடற்கரை காந்தி சாலையை அடைகிறது. எனவே அந்த வழியில் உள்ள மதுக்கடைகள், மதுபார்கள், மது விற்பனை செய்ய உரிமம் பெற்ற ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றை வருகின்ற 31ஆம் தேதி மூட வேண்டும். இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் பிறப்பித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்கள் 50 கிலோ காகிதத்தில் 5 அடியில் விநாயகர் சிலை உருவாக்கி அசத்தியுள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஓவியத்துறை மாணவர்கள் கடந்த ஆண்டு காகிதத்தினால் வித்திய விநாயகரை உருவாக்கினர். தற்போது அதே பள்ளியில் பயிலும் ரதீஸ், சஞ்சய், லோக செல்வம், கெவின் ஆகியோர் ஓவிய ஆசிரியர் கிருஷ்ணன் தலைமையில் கடந்த ஒரு வாரமாக காகித விநாயகரை உருவாக்கி வருகின்றனர். முழுக்க 50 கிலோ பயன்படுத்திய காகிதங்களை கொண்டு ஓவியம் வரையும் கணபதியை உருவாக்கியுள்ளனர். கையில் நீண்ட பிரஷ் மற்றும் வரையும் பலகையுடன் விநாயகர் காட்சி அளிக்கிறார். முழுமையடைந்துள்ள இந்த 5 அடி விநாயகர் சிலை பள்ளி வளாகத்தில் பார்வைக்கு வழிபாட்டிற்கும் வைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அனைத்து பள்ளிகளும் பயன்படுத்திய காகித குப்பைகளை தூக்கி எறிவார்கள். ஆனால் இப்பள்ளி மாணவர்கள் பயன்படுத்திய காகிதங்களை தூக்கி எறியாமல் அவற்றை மறுசுழற்சி செய்து காகித சிற்பங்களாக உருவாக்கி பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரியில் இன்று விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். பின்னர் விநாயகருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது.
இதில் திரளான பக்தர்கள் பல கலந்து கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை போற்றி பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி ஏர்போர்ட் அருகே ஹெலிபேட் மைதானத்தில் அமைந்துள்ள அரசு மரத்தடி விநாயகருக்கு நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் அரசு மரத்தடி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டார். சுவாமியை வழிபட்டார். இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் லாஸ்பேட்டை சாந்தி நகரைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் குபேரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக முன்னாள் சபாநாயகருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் நடைபெற்ற 19ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் 19ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நடைபெற்றது. இதில் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் மற்றும் போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியினை ஆட்டோ சங்க நிர்வாகிகள் தங்கராஜ், சரவணன், கணேசன், மனோகரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். தொகுதி செயலாளர் சக்திவேல், சொல்தா ரவி, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தாமரை, கிளை செயலாளர்கள் அகிலன், பிரகாஷ், வைரவேல், இளைஞர் அணி நிர்வாகிகள் ஆனந்த், ஜெயக்குமார், நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடை வீதிகளில் ஆங்காங்கே பொருட்கள் வாங்க ஏராளமான மக்கள் குவிந்தனர். புதுச்சேரியில் இன்று விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையால் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட ஏராளமான பொதுமக்கள் கடை வீதிகளில் குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக நேரு வீதி, காந்தி வீதி, பழைய மார்க்கெட், குபேர் அங்காடி, சாரம் உள்ளிட்ட இடங்களில் விநாயகருக்கு படைக்க தேவையான பொருட்கள் பூ, மாலை, இலை, ஆப்பிள், ஆரஞ்சு, பொரி உருண்டை, கடலை தோரணம், புடை, அவள், பொரி உள்ளிட்ட பொருட்கள் வாங்க ஏராளமான பொதுமக்கள் கடை வீதிகளில் குவிந்தனர். மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பழம் மற்றும் பூ, தேங்காயின் விலை உயர்ந்து காணப்பட்டது. ஏழாவது ஊதியக்குழுவின் 33வது நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுவிப்பு எடுத்த விநாயகர் சதுர்த்தி நாளிலும் 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையான 7வது ஊதியக்குழுவின் 33வது நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தினர். ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாகம் அலட்சிய போக்கை கண்டித்தார். புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் விடுப்பு எடுத்து இன்று விநாயகர் சதுர்த்தி நாளிலும் 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்தன் கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித்துறைகளில் பணிபுரியும் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஊழியர்கள் வேலை நிறுத்தத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்துறை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவிந்த சாலை புதுநகரில் அமைக்கப்பட்ட விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. புதுச்சேரி இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையால் கோவிந்த சாலை புது தெருவில் அமைந்துள்ள விநாயகருக்கு பூஜைகள் செய்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழா ஆறுமுகம் ஹென்றி, வேல்முருகன் ராஜா முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் விழாவின் ஏற்பாடுகளை ஐயனார், சக்தி, விஷால், வாசன் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,390 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 127 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். லஞ்சம் வாங்கும் பிள்ளைசார் மீது கடுமையான நடவடிக்கை, அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு, நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணனுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது.
7 மாத சம்பளம் கேட்டு அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் கல்வித்துறை அலுவலகம் முற்றுகை. வருகின்ற 31ஆம் தேதி விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு மதுக்கடைகளை மூட காவல்துறை உத்தரவு. 50 கிலோ காப்பீட்டில் 5 அடி விநாயகர் சிலை அரசு பள்ளி மாணவர்கள் அசத்தல். இத்துடன் நியூஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.